ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2015 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். கதை ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு கதை. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எண்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களே எண்டிங் எதிர்பார்க்க மாட்டீங்க, இப்படி தான் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பிப்பருங்க. இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவையும் ஒரு பையனையும் காட்டுறாங்க. அந்த அப்பா தான் இந்த படத்தோட ஹீரோ. அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, வெளி உலகத்தில் வந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போதான் போர் வந்து முடிஞ்சிருக்கு. இவரும் வந்து போர்ல உள்ள ஒரு சோல்ஜர் தான். இவருக்கு காலில் இப்போ அடிபட்டு அடிபட்டு இப்போ அடிப்படல, முன்னாடியே போர் நடக்கிறப்ப அடிபட்டுச்சு, புல்லட் பட்டுச்சு. அதனால தான் இவர் நொண்டி நடப்பாரு. இப்போ வந்து இவங்க அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த மலை பிரதேசத்தில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா, சோலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. சோல்ல தான் வந்து என்ன பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவரோட பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃப், அதாவது ஒரு டிசீஸ் ஒன்று இருக்கு, லங் டிசீஸ் ஒன்று இருக்கு. அதை சரி பண்றதுக்காக தான் அவர் பையனை வந்து சோலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு அந்த காட்டு வழியா. இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இவர் போய்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் மழை எல்லாம் பெய்யுதா, காட்டு பகுதியில் தானே இருக்காங்க. சரின்னு ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள தஞ்சம் அடைறாங்க. உள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவரோட பையனுக்கு வந்து அவர் மருந்துலாம் அப்படியே கலை கொடுக்குறாரு. இவருக்கு வந்து மெடிசனும் தெரியணுங்க. இவர் வந்து ஒரு டாக்டர் மாதிரி தான், லைட்டா ஒரு சின்ன டாக்டர் மாதிரி. இவருக்கு சில இது மாதிரி மூலிகைகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணணும்னு இவருக்கு லைட்டா தெரியும். இப்போ இவர் வந்து தன் பையனுக்கு மருந்து கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, அடுத்து வந்து பையன் மடியில படுத்து கிடக்கான். என்ன சொல்றான்னா, மடியில படுத்துக்கிட்டு அப்பா அப்பா என்னால நம்ம சோல்டுக்கு போனா என்னோட அந்த டிசீஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணிடலாமா, சரியாயிருமா, டாக்டர் சரி பண்ணிடுவாங்களா, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ எதுவுமே பயப்படாதா, அதெல்லாம் டாக்டர் எல்லாமே சரி பண்ணிடுவாரு, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கு பையன் என்ன சொல்றானா, நான் வந்து உங்களுக்கு ஒரு பேட் லக்கா இருக்கேன்லப்பா, அதாவது ஒழுங்கா கண்ணும் தெரிய மாட்டேங்குது, பல்லும் மஞ்சள் பல்லா இருக்கு, பல்லும் சரியில்லை, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு லங்ஸ்ல வர டிசீஸ் இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு சரியில்லாத பையனா இருக்கேன், பேட் லக்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, ஏன்டா இப்பெல்லாம் பேசுற, அப்பெல்லாம் கிடையாதுடா, எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர்கிட்ட ஒரு புல்லாங்குழல் இருக்குங்க, ஓகேவா, அங்க ஒரு அணில் ஒண்ணு வருது, அதை பார்த்துட்டு உடனே புல்லாங்குழல் எடுத்து அப்படியே பாட ஆரம்பிக்கிறாரு. வெளியே செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இந்த மலையில என்ன ஆகுதுன்னா, ஒரு சைடு வந்து ஒரு கேட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. கேட் இல்ல, அது ஒரு பலகை, அது வந்து கீழே விழுந்துருதுங்க மலையில அடிக்கிற காத்துனால. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்றாங்கன்னா, அப்பாவும் பையனும் அந்த வழியை பாக்குறாங்க. ஏன்னா நேத்து இந்த ரூட் இந்த இடத்துல இல்லவே இல்லையே, என்ன ரூட் இருக்கு, இது சரி போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வா போலாம் அப்படின்னு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஒரு கிராமம் ஒன்று இருக்குங்க, ஓகேவா, கொஞ்சம் ரொம்ப பெரிய கிராமமும் இல்ல, ரொம்ப சின்னதும் இல்ல, ஒரு மீடியமான ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. உள்ள போய் பாக்குறாங்க, என்னடா அது கிராமம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, சின்ன பசங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப வேடா பாக்குறாங்க. ஏன்னா வெளியால வந்து கிராமத்துக்குள்ள வந்து எல்லாருமே அப்படிதானே பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க உள்ள போனோடனே நேரா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊரோட தலைவர் இருக்காரு. தலைவர்கிட்ட வணக்கம் சொல்றாங்க. உடனே தலைவர் என்ன பண்றாருன்னா, இவங்க ரெண்டு பேரையும் அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா, தலைவர் சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் செம்ம பசியில இருக்காங்க. சாப்பாடை விட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது தான் வந்து நம்ம ஹீரோ வந்து தலைவர்கிட்ட சொல்றாரு, தலைவரே இது மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு 2-3 நாள் உங்க ஊர்ல நான் தங்கிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் இது பண்ண முடியுமா, ஏன்னா நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், ரொம்ப ரெஸ்ட் எடுக்கல சுத்தமா, ஒரு 2 நாள் மட்டும் நான் உங்க ஊர்ல தங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நாங்க திரும்ப கிளம்பி போயிடுவோம். என் பையனை வந்து நான் சோலுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கேன், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அது வந்து சரி பண்றதுக்காக சோலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு அட்ரஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க ஒருத்தர், நான் பேசினதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல அவர் வந்து எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு, இந்த அட்ரஸ் அந்த பேப்பர்ல இருக்கு பாருங்க, உங்களுக்கு இதை பத்தி தெரியுதான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. இப்போ என்னன்னா, இவங்க யாருக்குமே இங்கிலீஷே தெரியாதுங்க சுத்தமா. அதுல வந்து அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னா, கிஸ் மை ஆஸ் மங்கி அப்படின்னு போட்டிருக்கு, ஓகேவா, அதாவது அட்ரஸே கொடுக்கல, எவனோ ஒருத்தர் இவங்களை ஏமாத்திருக்கான் அட்ரஸ் கொடுக்குறங்கிற பேர்ல. அட்ரஸே அதுல இல்ல, எவனோ காசை வாங்கிட்டு ஏமாத்திருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க வந்து அட்ரஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு சோலுக்கு போய்கிட்டு இருக்காங்க, எந்த நம்பிக்கையுமே இல்லாம, ஓகேவா. இப்ப தலைவர் பார்த்துட்டு என்ன பண்றாரு, அவர் ஒரு ஆக்டிங்க போடுறாரு, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆமா ஆமா இது அட்ரஸ் தான், நீ சோலுக்கு போனா கண்டுபிடிச்சல அந்த அட்ரஸ், ஓகே ஓகே நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, உங்களுக்கு ஓகே எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2-3 நாள் இங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ என்ன பண்றாருன்னா, தலைவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு, இந்தாங்க உங்களுக்கு ஃபாரின் சிகரெட் கொண்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்க, நான் இது மாதிரி யூஸ் பண்ணேன், இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, கொஞ்சம் காஸ்ட்லியான சிகரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு சின்ன பையனுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 வயசு முடிஞ்சிருக்குங்க. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு அவனுக்கு நேம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் தான் புல்லாங்குழல் நல்லா வாசிப்பாருன்னு சொன்னல, அவரும் புல்லாங்குழல வாசிக்கிட்டே அப்படி அந்த கேங்குள்ள ஆடிக்கிட்டே போறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயப்படுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இதெல்லாம் புதுசா இருக்கு, ஓகேவா. இப்போ என்ன அப்படியே சின்ன பசங்க லைட்டா ஆடவும் செய்றாங்க. இப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா, நைட் ஆயிருது. தலைவரும் நம்ம ஹீரோவும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறப்பதான் தலைவர் வந்து நிறைய விஷயம் கேட்கிறாரு. அவுட் சைடு வேர்ல்டு இப்போ எப்படி இருக்கு, நாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு இதை வெளியே போய், இப்போ அவுட் சைடு வேர்ல்டு எப்படி இருக்கு, அப்புறம் அந்த போர்லாம் அப்படி நடந்து முடிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்றதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நடந்து முடியல, அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு, ஏதோ கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மோசம் தான் வெளியே போறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா போர் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, அதை வந்து அவர் சொல்லவே இல்லை, போர் இன்னும் முடியலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அது ஏன்னு தெரியல. இப்போ இது மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது தான் தலைவர் சொல்றாரு, தயவு செஞ்சு இங்க இந்த கிராமம் இங்க ஒன்று இருக்குங்கிறத பத்தி அவுட் சைடு வேர்ல்ட மட்டும் சொல்லிடாதீங்க, வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உள்ள வந்து எங்க கிராமத்தை ஃபுல்லா அழிச்சிருவாங்க, நாங்க அதனாலதான் இந்த போருக்கு பயந்து தான் இது மாதிரி ஒரு கிராமத்துல வந்து நாங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து வெளியெல்லாம் இதுமாதிரி சொல்லிடாதீங்க, ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் சொல்றாரு, நான் யார்ட்டையும் எதுவுமே இதை பத்தி சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. இப்போ ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே லைட்டா கொஞ்சம் கூடி இருக்காங்க, ஒன்னு சேர்ந்துருக்காங்க, ஒன்னு சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம
ஹீரோவும் போறாரு. ஹீரோவோட பையனும் போறாங்க. போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப எல்லா மக்களுமே ஃபர்ஸ்ட் ஹீரோட்ட பேசுறாங்க. வெளி உலகம் இப்ப எப்படி இருக்கு, பிரசிடென்ட் மாறிட்டாரா, போர் முடிஞ்சிருச்சா இல்லையா, இன்னும் போர் நடந்துகிட்டு தான் இருக்கா, ரொம்ப கொடூரமா இருக்கா, அப்படி இப்படி நிறைய கேள்விகள் கேட்க நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்றாரு. போர் முடியல, இன்னும் போக்கிட்டு தான் இருக்கு, அதே பிரசிடென்ட் தான் இருக்காரு, அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தலைவரை நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் தலைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த கிராமத்திலே ரொம்ப நாள் இருக்கவும் முடியாது, அதே மாதிரி இந்த கிராமத்தோடு வெளியுமே போக முடியாம இருக்கும், கிராமத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சுத்தமா தெரியாது. நம்ம ஹீரோ என்ன பிரச்சனைங்க, ஏன் என்னாச்சு, கொஞ்சம் நான் ஊருக்குள்ள வர்றப்போ கொஞ்சம் நிறைய எலிகள்லாம் சுத்திட்டு இருந்துச்சு, பார்த்தேன், எலிதான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஆமா எலிதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்த எலிகள் இருக்கும்போது நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசி தலைவர்கிட்ட சண்டை போட போறாங்க. உடனே தலைவர் கேட்கிறாரு, அப்போ உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா, இந்த எலி பிரச்சனையை உங்களால சால்வ் பண்ண முடியுமா, சொல்லுங்கன்னு கொஞ்சம் கோவப்பட்டு கேட்கிறாரு. யாருமே அமைதியா இருக்காங்க, வாயே திறக்காம இருக்காங்க. திடீர்னு ஹீரோட பையன் சொல்றான், எங்க அப்பா இதை சரி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி சொல்றான். எங்க அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் சரி பண்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க பையன் சொல்றான், இதை பார்த்துட்டு ஏன்டா வாய விடுற, அமைதியாரா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறாரு. உடனே பார்த்துட்டு கேட்கிறாப்ல, என்ன உன்னால சரி பண்ண முடியுமா, உங்களால முடியுமா அப்படிங்கிற மாதிரி தலைவர் கேட்டோம். அதுக்கு ஹீரோ சொல்றான், என்னால முடியும், இதெல்லாம் ஈஸியான விஷயம் தானே, என்ன எலிகளை விட்டு உங்க எலிகள் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து ஏதாவது இது பண்ணணும், உங்க ஊரே தொந்தரவு பண்ணாத அளவுக்கு பாத்துக்கணும், அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன் விடுங்க, இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு சொன்னோன்னே தலைவர் சொல்றாரு, நீ மட்டும் அதை பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து ஒரு மாட்டோட விலையை தர்றேன், ஒரு மாடு வாங்க எவ்வளவு காசோ அந்த மாட்டோட காசு உனக்கு ஃபுல்லாவே தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இதுல இங்கெல்லாம் வந்து இவ்வளவு காசு தரேன் அவ்வளவு காசு தரேன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மாட்டுக்கான காசு தரேன், ஒரு பன்னிக்கான காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ ஒரு அந்த காசை வச்சு நீ ஒரு மாடை வாங்கலாம், இல்ல ஒரு பன்னியை வாங்கிக்கலாம், ஓகேவா. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னது ஒரு மாட்டோட காசா, நான் பண்ற வேலைக்கு நீங்க ஒரு பன்னியோட காசு கொடுத்தாலே போதுமானது, என் பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த காசே போதும், ஆனா நீங்க மாட்டோட காசு தரேன்னு சொல்றீங்க, என்னங்க இப்படிலாம் சொல்றீங்கன்னு கேட்டோன்னே, இல்ல நான் ஒரு ஆம்பளை, நான் சொல்ற வாக்கை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, சரி ஓகே நானும் அந்த வேலையை நாளையில இருந்து ஆரம்பிக்கிறேன், நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காசு தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இப்போ என்னதுன்னா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து எலிகளை தேட ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள போய் இப்படி சுத்திக்கிட்டே இருக்காரு, எலி எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது தான் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இன்னொருத்தர் இருக்காங்க, அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கறான், இங்க வாங்கன்னு கூப்பிடுறான். என்ன நம்ம ஹீரோவும் போய் கேட்கிறாரு, நீங்க மருத்துவர் தானே, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு விஷயத்துக்கு மருந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எதுக்குன்னு கேட்டா எனக்கு ஆன்ம குறைவா இருக்கு, அதுக்காக மருந்து தாங்கன்னு சொன்னோன்னே, அதெல்லாம் என்கிட்ட இல்லப்பான்னு சொன்னோன்னே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு கேட்கறான். சரி நான் என்னால ரெடி பண்ண முடியும், நான் வேணா ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனும் சந்தோஷப்பட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட வந்து நம்ம ஹீரோ விட்டு போயிருக்காரு, இந்த பையனை பாத்துக்கோங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அந்த ஊர்ல ஒரு மதிப்பு ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து ஒரு கடவுள் மாதிரி, ரொம்ப கடவுள் ரெஞ்சி கிடையாது, பட் ஒரு பூசாரி மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி கடவுளுக்கு அடுத்த இடத்துல அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு கடவுளோட தூதுவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்போ வந்து ஹீரோயின்ட்ட வந்து அந்த சின்ன பையன் பேசிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி எங்க அப்பா வந்து தைரியசாலி, பாருங்க உங்க ஊருக்கு அவர் நல்லது பண்ண போறாரு, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது சரி உங்க அம்மாக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அவங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கால் முடியாம தான் இருந்தாங்க, போர்ல எங்க அப்பானால அவங்களை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா எங்க அப்பா பாத்தீங்கன்னா தைரியசாலி அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னன்னு தெரியல, அப்பாவுக்கு வந்து லைட்டா மாமா வேலை பாக்குறான்னு நினைக்கிறேன். லைட்டா பையன் வந்து பயங்கரமா புகழ்ந்துகிட்டு இருக்கான் அப்பாவை. அப்படியே அவங்க ஃபேமிலி போட்டோவை எடுத்து காமிக்கிறான். பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா அம்மாவோட போட்டோ மட்டும் லைட்டா எரிஞ்சிருக்கு, மத்த இவங்க ரெண்டு பேரோட போட்டோ இருக்கு. அந்த இடத்துல அம்மாவோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேஸை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா. இது மாதிரி நம்ம காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் ஒரு எலியை பிடிச்சிட்டாரு. அந்த எலியை பிடிச்சி அப்படியே ஊருக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேரா என்ன பண்றாருன்னா அந்த எலியை பிடிச்சி சட்டைக்குள்ள போட்டுக்கிறாரு. சட்டைக்குள்ள போட்டு நேரா ஹீரோயினை போய் பார்க்க போறாரு, தான் பையனை கூட்டு வரலாம் அப்படின்னு. அப்படி கூட்டு வர்றப்ப அவங்க ரெண்டு பேர் லைட்டா சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போது பாத்தீங்கன்னா ஊர் தலைவர் இங்க வந்துறாரு. வந்து பார்த்துட்டு என்ன வேலை, ஏதாவது ஹீரோயின் உங்களை கூப்பிட்டாலா, அதாவது வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாலா, என்னாச்சு இங்க வந்து நிக்கிறீங்களே, என்ன வேலைங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேட்டதுக்கு வந்து இவன் சொல்றான், இல்ல என் பையனை வந்து பாத்துக்க சொன்ன ஹீரோயின் சொல்லி, அதான் என்னோட வேலை முடிஞ்சிச்சு, திரும்ப கூட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப நீங்க வந்துட்டீங்க, ஹீரோயின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க, அந்த வீட்டு ஓடுலாம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி விழுதுன்னு அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, முடிஞ்சா சரி பண்ணி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ என்ன பண்றாருன்னா ஓட்டை வந்து சரி பண்றதுக்காக அங்க வந்து கொஞ்சம் பூசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பூசுறப்ப என்ன பண்றாருன்னா கீழே ஹீரோயின் உட்காந்துருக்காங்களா, அப்படியே லவ் பாட்லாம் பாடி லைட்டா ஹீரோயினை கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்றதுக்காக சில விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வெக்கப்பட்டு வீட்டுக்கு கீழே போய் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாடுறதை கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மொதல் சரியா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா ஊர் தலைவரோட பையன் வந்து என்ன பண்றானா, ஒரு கோப்பையில வந்து ஏதோ கறி மீட்டை வந்து போட்டுட்டு இருக்கான், ஓகேவா. ரத்த கறியெல்லாம் வந்து போடுறான். அதை வந்து நிறைய எலியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை வந்து நோட் பண்றான் நம்ம ஹீரோ. இப்போ என்ன ஆகுதுன்னா நைட்டு போல வந்து ஊர் தலைவரோட கொஞ்சம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரக்கு அடிக்கிற போது கேட்கறான், இது மாதிரி நான் பார்த்தேன், உங்க பையன் வந்து என்ன பண்றானா எலிகளுக்கு வந்து நிறைய கறியும் ரத்தமும் போட்டுக்கிட்டு இருக்கான், எதனால அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், எலிகளுக்கு ஏன் இப்படி இற போட்டுக்கிட்டு இருக்கான், உங்களால அந்த எலிகளை கொல்ல முடியலையா, அது மாதிரி பண்றதை விட்டுட்டு இதுக்கு இற போட்டுட்டு இருக்கீங்க மாதிரி கேட்கறான். இப்போ
போகும்போது தான் என்ன பண்றாருன்னா ஊர் தலைவர் வந்து அப்படியே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்குள்ள சுத்துற மாதிரி என்ன பண்றாருன்னா நிறைய விஷயங்களை சொல்றாரு. இந்த எலிகள்லாம் ரொம்ப மோசமானதா இருக்கு. அதாவது நாங்க இந்த ஊருக்குள்ள வர்ற போது என்ன ஆச்சுன்னா இங்க நிறைய எலிகள் இருந்துச்சு, ஏகப்பட்ட எலிகள் இருந்துச்சு. நாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷம் வைக்க ட்ரை பண்ணோம். விஷத்துல அதுங்க சாகவே இல்லை, அதை தின்றுட்டு அதுங்க உயிர் வாழுது. சரி அப்படின்னு நாங்க பூனையை கொண்டு வந்து விடலான்னு பார்த்தோம். ஒரு நாள் பார்த்தா அந்த பூனையும் செத்து போச்சு. அந்த பூனைகளையும் இந்த எலிகள்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருச்சு. இதை பார்த்து எங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த எலிகளுக்கு இற போடல அப்படின்னா மனுஷங்களை கடிக்க ஆரம்பிச்சிடும் பயந்து தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த எலிகளுக்கு வந்து இற போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை என் பையன் தான் பாத்துக்கிறான். இவன் தான் பூனையை பிடிச்சி பிடிச்சி கொண்டு வருவான். கொண்டு வந்து இந்த பூனைகளை வெட்டி வெட்டி அதோட கறிகளை வந்து எலிகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்தையும் காமிக்கிறாங்க. பைய பார்த்தா இங்க வந்து என்ன பண்ணிருப்போம்னா பூனை கறியை நல்லா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே திரும்பவும் சரக்கடிக்க போய் உட்காந்துறாங்க. உட்காரும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது என்ன ஆச்சு, என்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, அப்பதான் இதுக்கு எது மாதிரி மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேட்டோன்னா அவரும் சொல்றான், இது எல்லாமே அன்னையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் ஒன்று உடைக்கிறாரு. நாங்க இந்த ஊருக்கு வர்றப்போ என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து நிறைய சோல்ஜர்ஸோட தான் வந்தோம். ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் எங்க கூட வந்தாங்க எங்களுக்கு பாதுகாப்புக்கு. நாங்க இந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த இடத்துல நாங்க இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இங்க வெயிட் பண்றோம், வேற யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக. நீங்க ஊருக்குள்ள போங்க, நாங்க கொஞ்ச நாள்ல வந்துருவோம் உள்ள அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க வரவே இல்லை. அவங்க அந்த இடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. எலிகள் எல்லாம் போட்டு அவங்கள கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எலிகள் கடிச்சதை விட அவங்க அந்த இடத்துக்குள்ள ட்ராப் ஆகி மாட்டிக்கிட்டனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்களே கடிச்சு கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பசியில. சோ இது மாதிரிலாம் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து தான் எலிகள் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு தான் எங்களுக்கு பயமே வர ஆரம்பிச்சிச்சு. எலிகள்லாம் வந்து மனுஷங்களை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஸோ இந்த எலிகள்லாம் பூனை கறி சாப்பிடுறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுங்களுக்கு கறி சாப்பிட்டு பழகிருச்சு. அதுங்க ஒன்ஸ் வந்து மனுஷங்கறியை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஊருக்குள்ள. அதனாலதான் இப்ப நாங்க இதுங்களுக்கு வந்து பூனைக்கறி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க கூடவே அவங்க எல்லாம் ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா இவங்க ட்ராப் ஆகி மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி மாட்டினாங்கன்னு அவர் சொல்லல. ட்ராப் ஆகி மாட்டினவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. அதனால அவங்க பசியில என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அப்ப அன்னையில இருந்து அது மாதிரி அவங்க செத்து போனதுல இருந்து தான் இந்த எலிகள்லாம் அது மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து ஓகே இந்த எலிங்களுக்கு வந்து விஷம் வச்சாலும் சாக மாட்டேது, ஓகே எது பண்ணாலும் சாக மாட்டேது, ஒவ்வொன்றா பிடிச்சி கொள்றதுக்குள்ளேயும் விடிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் நடக்காது அப்படின்னு தான் நம்ம ஹீரோ இப்போ வந்து புதுசாக ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காருங்க. அவர் வந்து காற்று எப்படி அடிக்குது அப்படின்னு நிறைய விஷயம்லாம் நோட் பண்ணிட்டு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அந்த மக்கள் அவர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு, ஒரு இடத்துக்குள்ள வந்து எல்லா சோல்ஜர்ஸும் மாட்டிக்கிட்டாங்க, ட்ராப் ஆயிட்டாங்கன்னு சொன்னார்ல, அந்த இடத்த போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய வாசல் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு பவுடர் மாதிரி ஒன்று கொட்டிக்கிட்டே வராரு. கொட்டிட்டு எங்க வராருன்னா ஃபுல்லா அப்படியே அதுக்குள்ள இருந்து கொட்டிட்டே வந்து ஊருக்குள்ள ஃபுல்லா கொட்டிட்டு போறாரு. இவருடைய பவுடர் கொட்டுறத வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன், ஊர்ல எல்லா ரூட்லயும் எல்லா வீட்டு வாசல்ல இருந்து ஃபுல்லா பவுடர் கொட்டிக்கிட்டே வரான். ஒரு லைன் மாதிரி ஃபுல்லா கொட்டிட்டு வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஜாயின் பண்றான். அங்க இருந்து அந்த ஜாயின் தான் நேரா அந்த இடத்துக்கு போகுதுங்க. அந்த டோர் ஒன்று சொன்னல, அந்த டோர்ல இருந்து வந்திருக்கு. எல்லா ஊர் ஃபுல்லா எல்லா சைடும் இந்த பவுடர் வந்து ஃபுல்லா லைன் மாதிரி கொட்டிட்டான். கொட்டிட்டு இப்போ என்ன பண்றானா ஊர்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ஸோ என்கிட்ட வந்து 2 பவுடர் இருக்கு. ஒரு பவுடர் பாத்தீங்கன்னா வெள்ளை பவுடர். இந்த பவுடர் வந்து நார்மலா இருக்கும். இந்த பவுடர் வந்து இந்த பவுடர்னால யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது கொஞ்சம் குட் ஸ்மெல்லா இருக்கும், பார்க்க கொஞ்சம் டேஸ்டியாவும் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு எல்லோ பவுடர் இருக்குல்ல, இந்த எல்லோ பவுடர் வந்து கொஞ்சம் அந்த எலிகளுக்கு விஷமானது. அதாவது இதை வந்து சுவாசிச்சாலே அதுங்களுக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிக்கும், தலைவலி சுத்த ஆரம்பிக்கும், அதுங்க என்னன்னா பயந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மஞ்சள் பவுடரை வந்து ஊருக்கு மேல போய் எரிக்க போறேன். எரிச்ச உடனே என்ன ஆகும்னா இந்த மஞ்சள் பவுடர் ஃபுல்லா இதுகாயி கலந்து ஊருக்குள்ள ஃபுல்லா வர ஆரம்பிக்கும். வந்து எலிகள் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுரும். கிளப்பி விட்ட எலிகள் எல்லாமே என்ன பண்ணும்னா வேற வழி இல்ல, ஓட வழியே இல்லாம இந்த வெள்ளை பவுடரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த வெள்ளை பவுடர்ல மட்டும் தான் அதுங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் கிடைக்கும். உடனே இது ஃபாலோ பண்ணி நேரம் அந்த வெள்ளை பவுடர் எங்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் சோல்ஜர்ஸ்லாம் ட்ராப் ஆனாங்கல்ல அதே இடத்துக்கு போகுது. அங்கே எல்லா எலிகளும் போய் மாட்டினதுக்கு அப்புறம் நான் கல்லை வச்சு மூடிடுவேன் அந்த பாதையை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஊருக்குள்ள இருக்க நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம அந்த இதை போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து மூஞ்ச கவர் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து மனுஷங்கள சாதா மனுஷங்களுக்கு இது விஷமா இருக்காது, ஆனா இது வந்து சாதா மனுஷங்களை தூங்க வச்சிரும், மயக்கத்துக்கு உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இதெல்லாம் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நான் மேல போய் பண்றேன், நீங்க மூஞ்ச மூடிக்கோங்க, ரெடியா இருந்துக்கோங்க ஊருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இவர் நேரம் என்ன பண்றாருன்னா மலைக்கு மேலேயுமே போறாரு. போயிட்டு என்ன பண்றாருன்னா பெரிய நெருப்பு மாதிரி மூட்டி என்ன பண்றாருன்னா அதுல அந்த பவுடரை கலந்து விட்டுறாருங்க. இப்ப நெருப்புக்குள்ள வந்து பவுடர் எல்லாம் கலந்து எரிஞ்சு என்ன ஆகுதுன்னா புகையா போகுது, நேரா ஊருக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள எல்லாருமே ரெடியா இருக்காங்க, பாத்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு. நான் இப்ப சொன்னல நம்ம ஹீரோயின் லீடா சாமியார் மாதிரி அப்படின்னு. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு மணி எடுத்து படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டே இருந்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த புகையும் உள்ள போய் அந்த சத்தமும் கேட்டு உடனே எல்லா எலிகளும் வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்து ஊருக்குள்ள இருந்து தெரிச்சு ஓடுதுங்க. எல்லாமே கூட்டம் கூட்டமா அந்த வெள்ளை கலர் பவுடர் ஃபாலோ பண்ணிட்டே ஓடுது. எல்லாருமே பாக்குறாங்க என்னடா ஊருக்குள்ள இவ்வளவு எலி இருக்குன்னு. நீங்க நம்பவே மாட்டீங்க, சுமார் ஒரு 1000க்கு மேல எலி இருக்கும் போல இருக்கு. ஏகப்பட்ட எலிங்க, கொஞ்சம் நஞ்சலாம் இல்ல, கூட்டம் கூட்டமா அவ்வளவு எலிங்க வந்து போய்கிட்டே இருக்குங்க. போய்கிட்டே இருக்கு. இதை நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து பாத்துறாருங்க. என்னடா
என்னடா இவ்வளவு எலி வருது, ஐயோ சீக்கிரம் நான் போகணுமே, போயிட்டு அந்த இதை வந்து மூடணுமே, பாறையை மூடுறதுக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கீழே ஓடிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட சின்ன பையன் நிக்கிறான். குட்டி பையன் என்ன பண்றானா, பாறையை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பலகையை வச்சு எலிகளை தடுத்து ரூட் மாத்தி விடணும். அதுக்காக அவன் வந்து நிக்கிறான், நம்ம ஹீரோ அப்பாவை காணோம் அப்படின்னு. ஐயோடே அது ஆபத்துடா, இங்க நிக்காத அப்படிங்கிற மாதிரி இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றானா, சின்ன பையன் கஷ்டப்பட்டு நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தா எலிகள்லாம் வந்து வேகமா அந்த பலகையில அடிச்சு அந்த கதவுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இவன் தடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப சரியா அப்பாவும் வந்துட்டாரு. உடனே அப்பாவும் பையனும் சேர்ந்து நின்று தடுக்கிறாங்க. தடுத்து நின்று எல்லா எலியும் உள்ள போனதுக்கு அப்புறம் அப்பா ஒத்தாலா நின்று கஷ்டப்பட்டு என்ன பண்றாருன்னா அந்த பாறையை நவத்தி வைக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நவத்தி வைக்கிறாரு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துக்குள்ள வந்து வெளியே வரதுக்கான எல்லா பாதையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க கல்லையெல்லாம் வச்சு மூடிடுறாங்க. சோ இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க, அப்பாவும் பையனும் வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஊர்ல இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. நீங்க பெரிய வேலை பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாராட்டுறாங்க போட்டு. இதை பார்த்துட்டு இவங்களுக்கும் சந்தோஷம். இப்போ ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பா நாங்க ட்ரீட் வச்சே தீருவோம், ஊர்ல வந்து நாங்க பெரிய ஃபீஸ்ட் மாதிரி வைக்க போறோம், நீங்க பண்ண உதவிக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டே ஒரு ஃபீஸ்ட் மாதிரி நடக்குது. இப்போ அந்த ஃபீஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்க பையனும் வந்து லைட்டா வேஷம் போட்டு மியூசிக்லாம் இது பண்ணி லைட்டா டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்குள்ள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நைட் ஆயிடுச்சுன்னு பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்ச உடனே ஊர்ல நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு எல்லாருமே படுக்க போயிருவாங்க. அது மாதிரி படுக்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கூப்பிட்டுருக்காங்க ஹீரோயின் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றாரு, அதாவது என் பையனுக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் வந்து உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஹீரோயின் சொல்றாங்க, நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் போட்டுமான்னு கேட்கறாங்க. இல்லங்க நான் கொஞ்சம் ஒன்று பேசணும் உங்ககிட்ட, ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஊர்ல பேசிக்கிட்டாங்க, உங்க பையனும் உங்க ஹஸ்பண்டும் வந்து போர்ல இறந்துட்டாங்களாமே, அதுக்கு நான் வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. ஆமா நானும் கேள்விப்பட்டேன், உங்க பொண்டாட்டி வந்து இறந்துட்டாங்களாமே, சாரி அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க, அது என்ன பண்றது, என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல, ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கும், எனக்கும் வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சோலுக்கு போகிறேன், நீங்களும் வரீங்களா என் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. நம்ம ஹீரோனுக்கு இவனை பிடிச்சிருக்கு, ஆனால் அது மாதிரி அடுத்த முடிவு எடுக்க ரொம்ப பயப்படுறாங்க. இவ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, அப்படியா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும், இல்லை நான் வரல, இந்த ஊரில் என்ன விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் எதாவது இருந்தாலும் நல்லா பார்த்து முடிவெடுங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என் பையனுக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க, நான் நம்புறேன், நீங்கள் வாங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்திருக்கேன், இந்தாங்க அதை வச்சுக்கோங்கன்னு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. சரின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு உடனே இங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறப்ப தான் பார்க்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பின் மாதிரி இது. ஓகேவா, அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதை வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம ஹீரோ வந்து சின்ன பசங்கள்ட்டலாம் சும்மா விளையாடிட்டு இருக்காரு. அப்போ போது ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோவும் ஹீரோனும் லைட்டாக பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இதை வந்து ஊர் தலைவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ரூட் விடுறான், அதுக்கு ஹீரோயின் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆயிடுதுங்க. நைட் ஆன உடனே நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஊர் தலைவர் போறாருங்க. ஃபுல் போதையில் இருக்காரு. போதையில் போயிட்டு என்ன பண்றாருன்னா, ஆமா நீ சொல்லு, நீ என்ன ஹீரோவும் ஒரு மாதிரி ஒன்னா க்ளோஸா சுத்திட்டு இருக்கீங்களே, என்ன கதை, என்ன ரெண்டு பேரும் ஒன்னு சேரலான் இருக்கீங்களா, லவ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல தலைவரே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, என்ன நீ அவன் கூட சேர்ந்துட்டு சோலுக்கு போலான் இருக்கியா, இன்னும் இங்க இருந்து ஓடி போலான் இருக்கியா, சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அப்பெல்லாம் இல்ல அப்பெல்லாம் இல்லைன்னு ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இவ இருக்கான்ல, ஊர் தலைவர் இருக்கான்ல, அவனோட நெஜ அதாவது நெஜ கேரக்டரே இப்ப தாங்க காமிக்கிறாங்க. இங்க பாரு மறந்துடாத, நீ ஒன்னும் உண்மையான சாமியார்லாம் இல்ல, நான் தான் ஒன்னு நீ சாமியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒன்னு ஒரு ஃபேக்கான சாமியார் தான் நீ, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஒன்னும் உண்மையான சாமியார்லாம் இல்ல, ஆனா நீ இந்த ஊருக்கு இருக்கணும், இந்த ஊர்ல நீ இருந்தா மட்டும் தான் எல்லா வேலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுல இன்னொரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, நான் அதை அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். ஹீரோனுக்கு வந்து இந்த சாமியாரா இருக்கலாம் விருப்பம் இல்லை. இந்த ஊர் தலைவன் தான் என்ன பண்ணிருக்கான்னா அவளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த சாமியார் மாதிரி இருக்க வச்சிருக்கான். இப்போ என்னன்னா உடனே நீ அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா, என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ஒரு ஃபிளாஷ்பேக்கு போறாங்க. அதாவது வேர்ல்டு ஃபுல்லா வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் நடக்கிற இடத்துல இவங்களுக்கு தஞ்சம் அடைய ஒரு இடமே இல்லாம என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் வேற ஊர்ல இருக்கும் போது அந்த ஊர்ல ஒரு 4-5 பேருக்கு நோய் வந்துருச்சுங்க. நோய் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த 4-5 பேரையுமே இவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த சைடே வரக்கூடாது, காட்டுக்குள்ள போய் வாழுங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்ச உடனே இப்போ இந்த போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சா, உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒதுக்கி வச்சவங்க ஊருக்கு போறாங்க. ஒதுக்கி வச்சவங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் நம்ம வாழலாம், போர் வந்துருச்சு, நம்ம தப்பிக்கிறதுக்கு அது ஒரு வழி தான், ஒரே தான் வழி அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுக்குள்ள வாழலான்னு ஒதுக்கி வச்சவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. பேசினா ஒதுக்கி வச்சவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தலையா ஒரு சாமியார் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ரொம்பவே பவர்ஃபுல் மீன்ஸ் அப்படி பவர்ஃபுல் கிடையாது, கொஞ்சம் ஃபியூச்சரை பார்க்குற மாதிரியும் லைட்டா வந்து இது மாதிரி பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கடவுள் சம்பந்தமா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. பேசுறப்போ வந்து இந்த நோயாளிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களை ஒதுக்கி வச்சீங்கல்ல, நாங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க எங்க எல்லாருமே ஒதுக்கி வச்சீங்க, இப்ப பாருங்க நாங்க தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்ப நீங்க வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்கறீங்க, நாங்களா ஹெல்ப் பண்ண முடியாது, இங்க இருந்து ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா திரும்பிடுறாங்க. யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இல்ல, அந்த சாமியாருமே ஹெல்ப் பண்றதா இல்ல. இப்போ ஊருக்காரங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படி ஏக்கத்திலே நிக்கிறாங்க. கையில பச்சை குழந்தைகள்லாம் இருக்கு. இப்போ
உடனே வந்து ஊர் தலைவன்லாம் மண்டிட்டு கேட்கறாங்க அந்த சாமியார்ட்ட, இங்க பாருங்க எங்களுக்காக இல்லைனாலும் எங்க குழந்தைங்களுக்காகவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு இறக்கமாவே இல்லையா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கெஞ்சி கேட்கற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே திரும்ப ஹீரோயின் கிட்ட அந்த கான்செப்ட் வருது. இப்போ ரியல் இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அவளெல்லாம் கொன்னுட்டு தான் நான் ஒன்ன சாமியார் ஆக்கியிருக்கேன், ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இந்த ஊர்ல இருக்கணும், நீ இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்பிரிட், அதாவது அவளோட ஆவி வந்து நம்மள எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் கதை போக போக உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் என்ன விஷயம் அப்படின்னு. ஸோ என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் நீ இது மாதிரி என்ன அவங்க கூட ஓடி போலாம் தான் நினைச்ச, இது மாதிரி நீ நினைச்சதுக்கே உனக்கு நம்மள பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, உடனே அவளோட காலை போட்டு பயங்கரமா மிதிச்சிடுறாரு. அதனால அவளுக்கு பயங்கரமான பெயின் இருக்குங்க. இது மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அவர் கிளம்பிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஊர் தலைவரோட பையன் என்ன பண்றான்னா, ஊஞ்சா இருக்கும்ல, பச்சை சின்ன பசங்க எல்லாம் ஆடுவாங்கல்ல ஊஞ்சா, அந்த ஊஞ்சாவோட கயிறை லைட்டா வெட்டி வச்சிடறான். அதாவது ஹீரோ வந்து ஊருக்குள்ள வந்து நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால எனக்கு பிடிக்கல, இப்ப அவன் தானே இந்த ஊஞ்சாவை கட்டினா, இப்ப அவன் உளுந்து அவனே ஆடுறப்ப உழுவட்டும், அப்பதான் அவன் படுவான், பட்டு திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப இதை வந்து ஊர் தலைவர் பாக்குறாரு, என்னடா உனக்கு ஹீரோ சுத்தமா பிடிக்கலையா, அவன் பண்றதெல்லாம் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அப்பெல்லாம் இல்லப்பா, ஆனா கொஞ்சம் கடுப்பாவது அவன் பண்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே வந்து உன்னால இதெல்லாம் பண்ண முடியல, அந்த எரியெல்லாம் உன்னால தடுக்க முடியல, அவன் தடுத்துட்டானு உனக்கு பொறாமடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனும் இதுல ஒரு கருவத்துல சொல்றான். அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கு அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி சாமியாரா இருக்க வைக்கிறீங்க, அவளுக்கு தான் இருக்க விருப்பம் இல்லை, அவளை தட்டி விட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்க பாரு அந்த பொண்ணு நமக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் அவன் சாமியாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம், அப்பதான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அமைதியா இருப்பாங்க, சாமி நம்ம கூட இருக்கு அப்படிங்கிற நினைச்சிட்டு அமைதியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஊர்ல நிறைய ஆம்பளைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, சரக்கு அடிச்சிட்டு ஒரு இடம் பார் மாதிரி வச்சுக்கோங்க, சின்ன கொண்டு பார் மாதிரி, அந்த இடத்துக்கு போறாங்க. ஊர் தலைவரும் போறாரு. இப்பதான் என்ன ஆகுதுன்னா, ஊர் தலைவரோட பையன் வந்து சொல்றான், இங்க பாருங்க நான் கொஞ்சம் சில விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், இந்த ஹீரோ இருக்கான்ல அவன் கொஞ்சம் ஆளே சரியில்லை, அது எப்படி ஒருத்தனால வந்து எல்லா எலிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவன் சொல்ற இடத்துக்கு எல்லா எலிகளும் போகும், இத்தனை வருஷம் நம்ம ட்ரை பண்ணோம் எதுவுமே நடக்கல, எப்படி அவன் நினைச்ச உடனே நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி பவுடர்லாம் அவன் எப்படி ரெடி பண்ணா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, ஒருவேளை அவன் ஸ்பையா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணி இப்படிலாம் சொல்ற, அப்படிலாம் இருக்காது பண்ண ஊர்க்காரங்கலாம் சொல்ல, இல்ல எனக்கு டவுட்டா தான் இருக்கு, அவன் ஸ்பையா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ஒருவேளை நம்ம கிராமத்தை வேவு பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த புகை கூட வந்து சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய புகையை எரிச்சு விட்டு போட்டு விட்டான்ல, அது கூட ஒரு சிக்னலா இருந்தா என்ன பண்ணுவீங்க, இப்ப நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா என்ன பண்றான்னா கிராமத்துல இருக்க எல்லாரோட மைண்டையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அந்த சாமியார் பொம்பளையோட இவன் வந்து தொடர்புல இருக்கான்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சோலுக்கு ஓடி போலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்ன இப்படிலாம் சொல்ற, அப்படி அவ ஓடி போயிட்டானா நமக்கு வேற, அதாவது அந்த ஸ்பிரிட் வந்து நம்மள ஏதாவது பண்ணிருமே, இவனால தானே அந்த ஆவி வந்து நம்மள எதுவுமே பண்ணாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஊர் தலைவர் சொல்றாரு, நம்ம கிராமத்துக்கு தப்பு செய்ய, அதாவது நம்ம கிராமத்துக்கு தீங்கு செய்ய யாரு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள எலிமினேட் பண்ணி தான் ஆகணும், நம்ம ஒரு சர்வேவிலுக்காக ஒரு தப்பு பண்றது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே அள்ளு விடுது. சரி இப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் காலில் அடிபட்டு இருந்துச்சுல, அதுக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் கூட சொல்றாங்க, இங்க பாருங்க ஊர்ல எல்லாருமே பாக்குறாங்க நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு, உங்களுக்கு அடிபட்டு இருக்கு நான் மறந்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறந்து போறாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, பயங்கரமா மழை பெய்யுது, நான் போய் ஊர் தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவோட பையன் இருக்கான்ல அவனுக்கு பல்லு வந்து ஆடிக்கிட்டு இருக்கு, அதை வந்து புடுங்கிறதுக்காக ஒரு டோர்ல வந்து அதுல கயிறு கட்டி, பல்லுலையும் கயிறு கட்டி நம்ம ஹீரோயின் வச்சிருக்காங்க. சரியா டோரை ஓபன் பண்ணலான்னு போறாங்க, அந்த டைம்ல ஹீரோவே வந்து பட்டுன்னு ஓபன் பண்ணிடுறான், பல்லு கல்லு விழுந்துருதுங்க. இப்போ ஹீரோவோட பையன் வந்து அழுதுகிட்டே இருக்கான், பல்லு பல்லு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா அவனை தூங்க வச்சிடறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா, என்ன கூட வரீங்களா சோலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஹீரோயின் தாங்கிக்கிட்டே இருக்காங்க. இல்ல என்னன்னு கொஞ்சம் முடிவு பண்ணி சொல்லுங்க, நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, ஓகே நான் வர்றேன் உங்க கூட, நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பிடலாம், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா பரவாயில்லையே ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டா, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது, சார் நான் ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு நான் பண்ண வேலையை காசு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு அது மட்டும் வேணாம் நம்ம வாங்க அப்படியே கிளம்பிடலாம், அப்படியே எல்லா பொட்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம்னு சொன்னோன்னே, ஏங்க நான் அவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அதுக்காக காசு வாங்காம வந்தா எப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாருங்க நீங்க அப்படி காசுலாம் வாங்க போறீங்கன்னா நான் உங்க கூட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஏன்னு கேட்டதுக்கு, இந்த ஊர்ல இருக்கவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவங்க எல்லாம் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டு ஹீரோக்கு லைட்டா பயமா இருக்கு. சரி நான் போய் காசு வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாருமே ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. இப்ப நேரா ஹீரோ போறாரு, எங்க ஊர் தலைவரே இது மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பலான் இருக்கேன், நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அவரும் காசை வச்சிருக்காரு. இந்த ஒரு காசு அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த மரத்து பக்கத்துல போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ போய் என்னன்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு பூனை வந்து செத்து கிடக்குங்க, ரொம்ப மோசமா கொடூரமா செத்து கிடக்கு, அதை இங்க எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, பொறுமையா அந்த பூனை தூக்கிட்டு வந்து வைக்கிறான். என்னன்னு கேட்கணும், என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, நீ சொன்ன எல்லா எலிகளையுமே வந்து நீ அடைச்சு போட்டுருவேன், ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபுல்லா சால்வ் பண்ணிடுவேன்னு சொன்னா, அதுக்கு தான் காசு தரேன்னு சொன்னேன். இங்க பாரு சில எலிகள்லாம் வந்து வெளியே வந்துருச்சு, இந்த பூனை ரொம்ப கொடூரமா கடிச்சு எல்லாமே கொன்னு இருக்கு, இப்போ எப்படி நான் உனக்கு காசு தர முடியும், நீ உன்னோட வேலையை சுத்தமா முடிக்கலன்னு சொன்னோன்னே, நான் என் வேலையை சரியா பண்ணிட்டேன், 2-3 எலிக்காக நான் அதுவுமே பண்ண முடியாதுல, நீங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுங்க, நான் காசு எடுத்து கிளம்புறேன்னு சொன்னோன்னே, இந்த காசு உனக்கு தர மாட்டேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, நான் காசை எடுத்துமேன்னு சொல்லிட்டு காசை எடுக்கலான்னு போறப்போ சரியா அந்த ஊர் தலைவரோட பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான், பெரிய கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கையிலேயே வெட்டிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஐயோ என் கையை விரலு விரலு விரல்னு அழுகுறாரு. உடனே அவன் என்ன பண்றான், வெட்டின விரலாம் தூக்கி எரிஞ்சிடறான். இப்போ ஐயோ விரலு விரல்னு கத்திட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க, நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு தெரியும்டா நீ ஸ்பை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது ஸ்பையா, என்னங்க வளர்றீங்க, நான் செஞ்ச வேலைக்கு தானே காசு வாங்க வந்தேன், ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம்ல சரியா ஹீரோட பையனுக்கு சவுண்ட் கேட்டுருது. தூங்கிக்கிட்டு இருக்கவன் எந்திரிச்சு வந்து பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோட அப்பாவை போட்டு, அதாவது ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அதை பாக்குறான். என்னப்பா ஏன்பா என்னப்பா சொன்னா ஒன்னுலடா உர்ரா உர்ரான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல திரும்ப வந்து ஊர் தலைவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க இவன் மட்டும் தான் இப்படி பண்றான்னு பார்த்தா இவனோட பையனை பாருங்க ஒரு பென்சில் தூக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஹீரோட பையன் வந்து ஒரு பென்சிலை பார்ப்பான், நல்லா இருக்கும் தூக்கி பாக்கெட்ல வச்சுப்பான், அதனால அவனும் திருட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே படிய போட அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அவன்லாம் திருடலாம் இல்ல, நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன், என் பையனுக்கு வந்து எப்படியாவது நான் படிப்பு சொல்லி கொடுக்கணும் ஆசையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் போய் சொல்றாரு. ஆனா அவர்லாம் ஒன்னும் எடுத்து வைக்கல. இப்போ நம்ம ஹீரோவை போட்டு மோசமா அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பேப்பர் வச்சிருந்தாரு தெரியுமா, கிஸ் மை ஆஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருந்துச்சுல, அந்த பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இதுல என்ன உண்மையை சொல்லு, இதுல என்ன அட்ரஸ் எழுதிருக்கா, இல்லைன்னா நீ ஸ்பை மாதிரி தானே வந்திருக்க, இது ஸ்பையோட ஏதாவது டீட்டெயிலா இல்ல வேற ஏதாவது சொல்லி என்னன்னு கேட்டு நம்ம ஹீரோ கொடுமைப்படுத்துறாங்க, போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு உண்மையாவே அட்ரஸ் தான், சோலுக்கு போகணும், என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாம் நம்ம ஹீரோ உறதாவே இல்லைங்க. அவங்க சொல்றாங்க நீ அந்த புகையை போட்டு விட்டல, இந்த எலியெல்லாம் கிளப்புறதுக்கு, அது வந்து புகை கிடையாதுல, உன்னோட ஆர்மிக்கு தானே நீ வந்து சீனல் அனுப்பியிருக்க, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரியும் கொடுமைப்படுத்துறாங்க. இப்பெல்லாம் பண்ண நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல, நான் என்ன எது சொன்னாலுமே நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்துல அழுதுகிட்டே இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. தூரத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஊர் தலைவர் கேட்கிறாரு, உண்மையை சொல்லு, இவன் ஸ்பை தானா, இவன் உன்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயின் பயந்துட்டாங்க, ஃபுல்லா பயந்துட்டாங்க. ஐயோ நம்ம வாய் திறந்தோம்னா நம்மளையும் கொண்டுருவாங்க அப்படின்னு பயந்துட்டு உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவன் வந்து ஸ்பை தான், நான் கேள்வி அவன் பேசுனதை கேட்டேன், அவன் தனியா பேசிக்கிட்டு இருந்தான், அவன் ஸ்பை தான், நம்ம ஊரை வந்து மாட்டி விட தான் வந்திருக்கான், அவனை கொன்னுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒன்று வளரிட்டு ஓடிடுவாங்க பயந்து. அது அப்படியே ஹீரோ பார்ப்பான், அடி பாவி உன்னை நம்பின நீ இப்படி பண்ணிட்டியே, இவங்க கூட சேர்ந்துக்கிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து அவன் ஸ்பை தான் கத்திட்டு ஓடிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சிருப்பாங்க. என்னடா இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, நீ ஸ்பை தானே உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்கும் போது உடனே பார்த்தா திரும்ப ஹீரோயின் வருவாங்க. அவங்க வந்து திரும்ப அந்த சாமியார் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தா அவங்க வயிற்றுல இருந்து ரத்தமா ஊத்திருக்கும். ஏன்னா இங்க வயிற்றுக்குள்ள ஒரு கத்தி ஒன்று சொருவி இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோயின் ரத்தம் ஊத்த அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பாங்க. என்னடா ஆச்சு இவளுக்கு, ஏன்டா இப்படி வர்றான்னு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அவ சொல்லுவா, ஒரு நாள் நீங்க எல்லாருமே செத்து போவீங்க. அன்னைக்கு வந்து என்ன நடக்கும்னா, மதியம் டைம்ல பார்த்தா வானத்துல சூரியனே இருக்காது, நைட் டைம்ல பார்த்தா வானத்துல நிலாவே இருக்காது. அந்த நாள் வரும், நீங்க உங்க பசங்க எல்லாருமே செத்து போவீங்க, கொடுமையா செத்து போவீங்க, கொடூரமா எங்கள மாதிரியே செத்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அப்படியே விழுந்து செத்து போயிடுறாங்க. இது நம்ம ஹீரோவும் பாக்குறான். மத்த எல்லாருமே சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவன் ஏன் இப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உடனே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே வந்து தஞ்சமடைய வந்தாங்கல்ல, அந்த நோய்வாய்ப்பட்டவங்க ஊருக்கு தஞ்சமடைய வந்தாங்கல்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த நோய்வாய்ப்பட்ட எல்லாரையுமே வந்து அந்த அதாவது நம்ம ஊர் தலைவர் சொன்ன எல்லா விஷயமே பொய்ங்க. அதாவது இவர் ஊர் தலைவர் என்ன சொன்னாரு, நாங்க இங்க வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட மிலிட்டரி சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து அந்த ஒரு பெரிய பில்டிங் குள்ள மாட்டிக்கிட்டாங்க, ட்ராப்பா எல்லாருமே செத்து போயிட்டாங்க ஒவ்வொருத்தவங்கள சாப்பிட்டுட்டு அப்படின்னு. அது எல்லாமே பொய். இவங்க அந்த ஊருக்கு வர்றப்ப இங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கல்ல, இவங்க ஒதுக்கி வச்சவங்க இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே கொண்டு போய் இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வச்சு மூடிட்டாங்க. அப்படி மூணுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சாமியார் பொம்பளை இருக்கால, அவ என்ன பண்ணிருக்கா, பசியில அந்த அவங்க கூட உட்காந்து அந்த நோயாளிகளே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு இவனும் ரொம்ப மோசமாயிட்டா. இதை பார்த்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது இப்ப ஏன் இப்படி எல்லாருமே கடிச்சு சாப்பிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்குன்னு சொன்னோன்னே, இங்க பாரு நாங்க வந்து நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நோய் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஒதுக்கி வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நீங்க எல்லாம் வந்து எங்க எல்லாருமே இப்படி மோசமா கொடுமைப்படுத்திட்டீங்க, நாங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமா செத்துட்டோம், அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் சாவீங்க, உங்களுக்கும் டயம் வரும். இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டயலாக் சொன்னால அதே டயலாக் சொல்லுவா, நைட்டு பார்த்தா நிலா இருக்காது, மதியம் பார்த்தா சூரியன் இருக்காது, அன்னைக்கு நீங்க உங்க பசங்க எல்லாருமே எங்களை மாதிரியே கொடுமையா சாவீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஊர் தலைவர் என்ன பண்ணுவாரு, இருடி நீ இப்படியா பேசிட்டு இருக்க, உன்னையும் கொல்றோண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துக்குள்ள எப்ப அந்த எலியெல்லாம் அடைச்சு வச்சாங்கல்ல, அதே இடத்துக்குள்ள இவளையும் விட்டுட்டு பலகைய வச்சுட்டு நெருப்பெரிய விட்டுருவாங்க. நெருப்பெரிய வச்சு ஃபுல்லா அவளையும் எரிச்சு கொண்டுருவாங்க. ஓகேவா, இதுதாங்க நடந்துச்சு. இப்ப திரும்பவுமே இப்ப வந்து நமக்கு பிரசன்ட்டுக்கு வராங்க. பார்த்தா ஊர் தலைவர் என்ன பண்றாருன்னா, சாப்பாடு கட்டிட்டு இருக்காரு நம்ம ஹீரோக்கு. அதுல சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா 2 சாப்பாடு கட்டுறாரு, 2த்துலயுமே விஷத்தை கலந்துடுறாரு. கலந்துட்டு நேரா போயிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாரு. சாப்பாடு இந்த எல்லாமே கொடுத்துட்டு, இந்த தண்ணி சாப்பாடுலாம் இருக்கு, நான் வந்து உன்னை இது விடுறோம், உன்னை வந்து பொழைக்க விடுறோம், நீ பொழைச்சு போ. நேரா என்ன பண்றேன்னா, திரும்ப இந்த ஊர் சைடே வரக்கூடாது, யார்ட்டையும் இதை பத்தி பேசக்கூடாது, இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, ரெண்டு பேர் தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துறாரு. கொடுத்த உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, சரி விட்டா போதுண்டா சாமி, இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படின்னு உடனே அவங்களும் அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கையில ரொம்ப ரத்தம் லாஸ் ஆயிருக்கனால ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே மரத்துல சாயிரான். இப்ப ஹீரோட பையன் வந்து பாத்துட்டே இருக்கான், அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு. உடனே பேக்ல ஏதாச்சும் இருக்குமா சாப்பாடுன்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடு இருக்கு.
அதை எடுத்து சாப்பிடலாம்னு ஃபர்ஸ்ட் அவன் பாக்குறான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான்னா, என்ன பேக்குள்ள அப்பாவோட ஃப்ளூட்டை காணோம், மியூசிக் வாசிக்கிறத காணோம், புல்லாங்குழல காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். சரி அப்ப அது வந்து ஊர் தலைவர்கிட்ட தான் இருக்கு, அவரோட வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு உடனே என்ன பண்றான்னா அவரோட வீட்டுல போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க வழியில நைட் ஆயிருது. இப்ப நம்ம ஹீரோ வந்து முழிச்சிடறான், மயக்கத்துல விழுந்தவன் முழிச்சிடறான். முழிச்சு பார்த்தா பையனை காணோம். பையனை தேடிட்டு இருக்கான். இப்ப வந்துட்டு இருக்க பையன் பசிக்குது அப்படின்னு என்ன பண்றான்னா பாக்கெட்ல இருக்க அந்த ரைஸ் எடுத்து சாப்பிடுறான். சாப்பிடும் போதே அப்படியே ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா ரைஸ் ஃபுல்லாவே விஷம் இருக்கு. ஓகேவா, விஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கு. அவன் அப்படியே மயங்கி விழுகுறான். அப்படியே எப்படியாவது அப்பா கிட்ட கொண்டு போயிட்டு ஃப்ளூட கொடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அப்படியே செத்து போயிடுறாங்க. உடனே பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு பையனை கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தா பையன் வந்து தரையில செத்து கிடக்குறான். பையனை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ அழுவான் பாருங்க. ரொம்ப பாவமா இருக்கும். தன் பையனை காப்பாற்றணும்னு அவ்வளோ போறான்னா, சரி இந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ணா, இவ்வளவும் பண்ணி இவங்க வந்து விஷம் வச்சு தான் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு அவனால அதை ஏத்துக்கவே முடியாது. உடனே என்ன பண்ணுவானா பையனோட உடம்பு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா பையனோட உடம்பு எடுத்துட்டு நேரம் அந்த எரிச்சாரு தெரியுமா, அந்த மலையில போய் உட்கார்ந்துருப்பாரு. கையில ரத்தமா இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நேரம் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஐடியாக்கு வந்துட்டாரு. ஏன்டா என் பையனை கொன்னீங்கல்ல, அதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க, அதுக்கான காஸ்ட் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நேரம் அந்த எலி இருக்குல்ல அந்த எலியோட இடத்துக்கு போவாரு. அங்க போயிட்டு அங்க இருக்க கல்லெல்லாம் தள்ளி விட்டு பார்ப்பாரு. பார்த்தா எலிங்க என்ன பண்ணுங்கன்னா பசில தன்னைத்தானே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. மத்த எலியெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்ப்பாரு. ஓகேன்னு இப்போ என்ன பண்ணுவார்னா அவர் ஃபர்ஸ்ட் பண்ணாரு தெரியுமா, எப்படி அந்த பவுடரை கொட்டி விட்டு எலியெல்லாம் கிளப்பி விட்டார்ல, அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணுவார்னா அவர் பையனோட உடம்ப வச்சு எல்லா பலகையுமே வச்சு எரிப்பாரு. எரிச்சுட்டு அதுல பவுடரையும் ஃபுல்லா கொட்டி விட்டுருவாரு. கொட்டி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா இப்ப நேரா அவர் கீழே வருவார். கீழே வந்துட்டு அவரோட உடம்பு ஃபுல்லா வெள்ளை கலர் பவுடர் ஃபுல்லா தடவிப்பாரு. ஸோ இவரை வந்து எந்த எலியுமே கடிக்காது. ஓகேவா, பசியில கடிக்காது, ஏன்னா வெள்ளை பவுடர் இருக்கு. ஸோ உடம்பு ஃபுல்லா வெள்ளை பவுடர் தடவிட்டு என்ன பண்ணுவார்னா அவர் கையை வந்து அந்த கல்லை வச்சு அடி அடின்னு அடிச்சு உடப்பாரு. உடச்சு கையில ஃபுல்லா ரத்தம் வந்துருமா, இப்ப அந்த கல்லையும் தள்ளி வச்சிருவாரு. தள்ளி வச்சதுக்கு அப்புறம் ரத்தத்தை ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே தொளிப்பாரு. எலிகளுக்கு எல்லாம் தொளிச்சு விடுவாரு. தொளிச்சு விட்டு என்ன பண்ணுவாருன்னா புல்லாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பிச்சிருவாரு. ஊத ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும்னா எலிகள்லாம் இவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வரவே ஆரம்பிக்கும். இவர் சொல்லுவார் எலிகள்கிட்ட, வாங்க வாங்க உங்களுக்கு நிறைய சாப்பாடு தர்றேன், கடைசியா என்னோட உடம்பையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அந்த ரத்த வாடகை என்ன பண்ணுவோம்னா எலிகள்லாம் அப்படியே ஊருக்குள்ள போக ஆரம்பிக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா இவர் இந்த பவுடரை போட்டு எல்லா எலியும் கிளப்பி விட்டாரு. எல்லாம் பயங்கர பசியில வேற இருக்கு. இப்ப லைட்டா அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட ரத்தத்தையும் அங்கேயும் தொளிச்சு விட்டனால அந்த ரத்த வாடையில ஊருக்குள்ள இருக்க எல்லா மக்களையும் இப்ப எலி கடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தர் என்ன பண்றான்னா ஊர்ல இப்ப வந்து அது ஒரு பிரச்சனை, எல்லாருமே மயக்க காலத்துல இருப்பாங்க. ஏன்னா அந்த பவுடர் போட்டனால எல்லாருக்கும் இப்ப லைட்டா எவனும் மூக்கெல்லாம் மூடல மயக்க காலத்துல இருப்பாங்க. எல்லாம் ஏற்கனவே தூங்கிட்டு வேற இருக்காங்க. பார்த்தா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் எலி போக ஆரம்பிக்குது. போயிட்டு ஒவ்வொருத்தங்களா கடிக்க ஆரம்பிக்குது. ஒருத்தனுக்கு பார்த்தா காலெல்லாம் ஃபுல்லா எலி கடிச்சு வச்சிருக்கு. பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான், அரண்டு போய் கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தனை பார்த்தா அங்கிட்டு ஒரு சைடு எல்லாம் எலியும் போட்டு கடிக்குது. அடுத்து பார்த்தா ஊர் தலைவரோட பையன் இருக்கான்ல, அவன் வீட்டுக்குள்ளேயும் எலி ஓடிடுது. அவன் இங்கிருந்து திருச்சி ஓடுறான். அப்படி இருந்து அவனை துரத்தி எலியெல்லாம் கூட்டம் கூட்டமா போட்டு கடிக்குதுங்க. கடைசியா ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னடா நடக்குது இங்கன்னு வெளியே வந்து பார்த்தா ஒரே எலியா இருக்கு. வானத்தை பாக்குறாரு, வானத்துல பார்த்தா நிலாவை காணோம். அப்ப இது இன்னைக்கு தானா அப்படின்னு உடனே என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா அவரோட கத்தி, சாமுராய் கத்தி ஒன்று இருக்கு. அந்த கத்தி எடுத்து வெளியே வராரு, நெருப்பு எடுத்துக்கிறாரு. தான் கிட்ட வர எல்லா எலியையுமே நெருப்பு வச்சு பயங்காட்டி இப்படி ஓட விட்டே இருக்காரு. சரியா பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோ வந்துட்டு அவரை பார்த்துட்டே இருக்கான். நீ பண்ணதுக்கு நீ அனுபவிச்சே ஆகணும். ஊர் மக்கள் எல்லாருமே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எலி கடிச்சுக்கு எல்லாருமே சாக போறீங்க. நான் தானே உங்களை காப்பாத்தின இந்த எலியில இருந்து. இப்ப நானே திரும்ப எல்லா எலியும் கிளப்பி விட்டேன். இப்ப இந்த எலிகள்லாம் உங்களை கடிச்சு நீங்க மோசமா சாவீங்கடா. ஏன்னா என் பையனை சாவடி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரியே நீ பண்ணதுக்கு நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து அந்த ஆள் என்ன பண்ணுவானா அந்த ஊஞ்சா இருக்கு தெரியுமா, அந்த ஊஞ்சால ஏறி தப்பிக்கலான்னு பார்ப்பான். எல்லா எலியும் மேலே ஏறி அவனை கடிக்க பார்க்கும். தப்பிக்கும் போது தான் பையன் தானே அந்த ஊஞ்சாவை லைட்டா வெட்டி வச்சிருந்தான். அந்த ஊஞ்சாவும் வந்து கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து மயங்கிடுவான் ஆளு. உடனே எலிலாம் போட்டு கடிச்சிட்டே இருக்கும். திடீர்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு கத்துவான் பாருங்க. ஒரு எலி அவன் வாய்க்குள்ளே போயிடும். ஐயோ ரொம்ப கொடூரமா செத்து போயிருவான். அப்படியே பாத்தீங்கன்னா பொழுது விடியும். பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள எல்லாருமே வந்து செத்து போயிருவாங்க. எலி வந்து ஒரு எலும்பு கூட விடாம சாப்பிட்டுருச்சா என்னன்னு தெரியல. ஊர்ல ஒருத்தன் பாடி கூட இருக்காது, வெறும் ரத்தம் மட்டும் தாங்க இருக்கும். எல்லாரும் வீட்லயும் வாசலையும் ரத்தமா இருக்கும். ஆனா சின்ன பசங்க யாரையுமே எலி வந்து கடிச்சிருக்காது. எல்லாருமே உயிரோட இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து பார்ப்பாங்க, என்ன அப்பாவை காணும் அம்மாவை காணும் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 7-8 பசங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கும் போது எங்க போயிட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும் போது சரியா புல்லாங்குழல் சவுண்டு கேட்கும். என்னடா புல்லாங்குழல் சவுண்டு கேட்குது, ஓ இது அந்த பிப்பர் தானே, அவன் தானே, அவர் தானே வந்து நம்மளால காப்பாத்தின எலிட்ட இருந்து. இப்ப அவர் தான், அவரோட சவுண்டு தான் கேட்குது, வாங்க அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு எல்லா பசங்களுமே ஓடுறாங்க. ஒருத்தன் சொல்றான், டே அவனை நம்பாதீங்கடா, அவன் நம்ம ஊருக்காரன் கிடையாதுடா, நம்பாதீங்கன்னு சொல்றான். அப்படி இருந்தா எல்லாருமே அவனை பார்க்க ஓடிடுறாங்க பின்னாடியே. சரி நீ இவனு வேற வழி இல்லைன்னு போறான். பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா புல்லாங்குழல வச்சு ஊதிக்கிட்டு சின்ன பசங்களை கூட்டு போயிட்டே இருக்கான். எங்க கூட்டு போறானா அந்த எலிகள்லாம் அடைச்சு வச்சான் தெரியுமா, அந்த இடத்துக்கே கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு எல்லாருமே உள்ள போங்கன்னு சொல்றான். எல்லாருமே அவனை நம்பி உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானா அந்த பெரிய பாறாங்கல்ல வச்சு ஃபுல்லா அந்த பாதையை மூடிடுறாங்க. திரும்பவும் மூணதுக்கு அப்புறம் அப்படியே கேமராவை பாக்குறான், ஸ்லோ மோஷன்ல நிமிந்து அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படத்துல எண்டிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவன் வந்து அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சாமியார் இருந்தால அவ சொன்ன மாதிரியே
மாதிரியே இந்த கிராமத்துல இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுமை பண்ணதுனால இவங்க எல்லாருமே அதே மாதிரியே கர்மாவால செத்து போயிட்டாங்க. எலி கடிச்சு செத்து போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவங்களும் ஓவராலா கடிச்சு செத்து போனாங்கல்ல அந்த நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த எலி கடிச்சு இவங்க எல்லாருமே கிராமத்துல சாகுற மாதிரியும் இவங்க பசங்களை எல்லாம் எப்படி அவங்க அடைச்சு வச்சாங்களோ அதே மாதிரி இவன் தூக்கி அடைச்சு வைக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த பசங்களை அடைச்சு வச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ஃபுல்லா முடிச்சிட்டாங்க படத்தை. தான் பையன் செத்தனால நம்ம ஹீரோ எவ்வளவு மோசமா ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் ஓகே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.